श्रीशैलेशदयोपात्रं धीभक्त्यारिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाभ्युभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुधन्गुणाब्धिं சம்பத்குமாரகுருவரியமகம் பிரபத்தியே. மணவாள மாமனிகள் வைபவம். நமது சம்பிரதாயமானது ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் பெருமை பெற்ற பொலிகின்றது. இவ்வாழ்வார் ஆச்சாரியர்கள் பரம்பரையானது பொய்கை ஆழ்வார் தொடங்கி பொயிலான மணவாள மாமனிகளோடு தலைக்கட்டுகின்றது. பெரியார்கள் நமக்கு செய்தடைய பேரு உதவிகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய கைமாறு அவர்களுடைய புகழ்கள் வாயாரச் சொல்லி போத்துவனம் கையாறு எழுதி மகிழ்வதுமேயாம். நாம சில செய்யுள்களையோ ஸ்லோகங்களையோ இயற்றி போத்துவதைக் காட்டிலும் முன்னோர்கள் முடிந்தவற்றை கொண்டு போற்றுவது மேம்பட்டதாம். ஆழ்வார்களில் நம்மாழ்வார் ஒருத்தருக்கு மட்டுமே முதலிகவிகள் என்னுடைய கண்ணின் செலுத்தாம் என்ற தெரிவுள்ளது. மற்றுள்ள வாழ்வார்களுக்கு அவரவர்கள் திவ்ய பிரபந்தங்களுக்கு தோன்றியுள்ள தனியன்களை தவிர வேறோர் துணுக்கையும் துதியாக அமைந்துள்ளது. இன் ஆச்சாரியர்களை பற்றி பேச புகழ்வோமாயின் ஸ்ரீ ராமானுஜன் ஒருவர் தவிர மற்றொருவர்க்கும் ஸ்தோத்திர நூல் அமைந்துள்ளது. ராமானுஜனூத்தந்தாதியானது ஆச்சாரியரின் காலத்திலேயே அவதரித்து மேன்மை பெற்றது. இதிராஜ விம்சதி, இதிராஜ சப்ததி, இதிராஜ தண்டகம் முதலானவை பிற்காலத்தில் தோன்றியவை. சமகாலத்தில் தோன்றியதான அதிலும் மேலே கூறிய நூத்தந்தாதி ஒன்றேயாம். விடுகநம்பி என்பவர் இதராஜ வைபவம் என்றொரு வடமொழி நூல் பணித்தார் என்றனும் அது சரித்திர நூலே அன்றி ஸ்தோத்திர நூல் என்று. ராமானுஜருக்கு அடுத்துள்ள எம்பார், ஆழ்வான், பட்டர், நெஞ்சியர், நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்களுக்கு ஒரு ஸ்தோத்திர நூலும் திருவவதரிக்க கண்டினோம். இதனால் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பெருமை அவ்வாசிரியர்களின் இடத்து இல்லை என்று நாம் சொல்லுவதாக கருதுவலாகாது. பிரகிருத்தம் மணவாள மாமனிகள் ஒரு புடை ஒப்பமை என்பது நிற்க மாமனிகளுக்கு ஸ்ரீ ராமானுஜருக்காட்டிலும் மிக்க ஏத்தம் உள்ளவை கேள்வி. உபதேசரத்தின மாலையில் ஓராண்வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசிரியர்களால் பாரதிகள் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார்வின் என்ற பாசுரத்தின்படி ஸ்ரீ ராமானுஜருக்கு ஓர் ஏத்தம் பிரசித்தமாக உள்ளது. அதாவது ஆளவந்தார் முதலான முன்னோர்கள் அர்த்த விசேஷங்களின் அருமை பெருமைகளை கண்டு மறைத்து ஒழித்து போந்தார்களாயிருக்க ஸ்ரீ ராமானுஜர் அங்கனமன்றிற்கே பாரதிகள் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுமாறு கட்டளை இட்டதாக காண்பேயாம். இங்கனே பிறர்க்கு கட்டளை இட்ட அப்பேராசிரியர் முன்னம் தாம் இரகசிய பொருள்களை ஈடுபடுத்தி விளக்கியிருக்க வேண்டும். பரமரத்திற்கு பல உரை நூல்கள் இட்டன ராமானுஜர் இரகசிய பொருள்களை விளக்கி ஒரு நூலும் படிக்கின்றனன்றோ அது அவருக்கு ஒரு குறையே ஆகும். அக்குறையை தீர்த்து கொள்வதற்காகவே அப்தி ராமானுஜர் தாமே மாமனிகளாக திருக்கோலம் பூண்டார். இவ்வவதாரத்தின் செய்த காரியங்களே மிக மிக புகழத்தக்கவையாகும். இப்பேருதவியின் பெருமையை கண்டு மாமனிகளுக்கு பல தோத்திர நூல்களை அக்காலத்தவர்களை இட்டு வைத்தனர். வடமொழியில் ஸ்ரீமத் வரவர்மணி சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் கொண்ட 2 ஸ்துதி நூல்கள் தோன்றின. ஒன்று எறும்பியப்பா படித்தது, மற்றொன்று பிரதிபாத பயங்கரம் அண்ணா சுவாமி படித்தது. அன்றியும்
பிள்ளை பெருமாளையங்கார் அஷ்டப்பிரபந்தங்கள் என்னுமா போலே மாமனிகளின் திருவிடி பணிந்து அஷ்டதிக்கு சாட்சாத்தியர்கள் என்று பெயர் பெற்ற எண்பர் 8 பிரபந்தங்களை தென்மொழியில் இட்டு வைத்தனர். இரும்பியப்பா என்னும் மாசிரியர் வரவருமணி சதகம் ஒன்றே அன்றி வரவருமணி காவியம், வரவருமணி செம்பு, வரவருமணி கருணாமிர்தம், அமிர்தத்வனி, தினச்சரியா என்பவை முதலான பல ஸ்துதி நூல்களையும் படித்துள்ளார். இஸ்துதி நூல்கள் எல்லாவற்றிலும் கூறப்பட்டுள்ள விஷயங்களை சாரமாக எடுத்துரைப்போமாயின் மாமனிகளின் திருநாவீரு ஒப்பற்றது என்பதொன்றே தேர் நிற்கும். இவரதம் முந்தின அவதாரமான ஸ்ரீ ராமானுஜரை பற்றி 105 முதலான ஸ்துதி நூல்களை நோக்குங்கால் பரவரத்தவர்களை செருக்கை அடக்கினர் என்பது அவரதம் பெருமையின் சாரமாக தெரிவாகும். விரோதிகளை மாய்க்கும் பணி அவதாரங்களில் தலைக்கட்டிருந்ததால் மாமனிகளான அவதாரத்தில் முன்னவராம் நங்கொருவர் மொழிகளுள்ள பெற்றோர் முழுதும் நமக்கவை பொதுபோக்காக பெற்றோம் என்று தாமே படித்தபடி தூய அமுதை பருகி கழிப்பதே செயலாக இருந்ததோ அவதாரத்தினேத்தம். ஸ்ரீ ராமானுஜரும் மாமனிகளுமான 2 அவதாரங்களையும் உத்து நோக்கும் அளவில் ராமானுஜரை சூரியனாகவும் மாமனிகளை சந்திரனாகவும் விருதிடலாம். உலகத்தில் பலர் பல வகையாக விருதுகளை பெறுவதுண்டு. பண்டிதர் என்றும், வித்வான் என்றும், வாக்மி என்றும், விசாரதர் என்றும் அவரவர்கள் பெரும் விருதுகளை காண்கிறோம். மாமனிகள் பெற்ற விருது விஷதவாக்ஷிகாமணிகள் என்பது. கடல் சூழ்ந்த மன்னர்களுள் இந்த விருது மாமனிகள் ஒருவருக்கே ஏற்கும். கூறியது கூறல், மயங்க வைத்தல், நலிந்து பொருள் கொள்ள வைத்தல், இன்னது சொல்லித்தென்று தெரியாரோடு பேசி வைத்தல், பிறர் மனம் நோவ பேசுதல், வீண் பேச்சுக்களை வளர்த்தல், முன்னோர் மணிந்த விரகலைக்கு மாறாக பேசுதல், முன்பின் முரண்டாக பேசுதல் முதலிய குற்றங்களை மாமனிகளின் திவ்ய சூக்திகள் இறையும் காணவியலாது. இதை பலகால் பேசினாலும் பொதுருத்தியாகாது. நம்பிள்ளை என்னும் மாசிரியர் அரங்கன் சந்நிதியில் திருவாய்மொழியின் அரும் பொருள்களை அனவரதமும் அருளிச் செய்து போந்தார் என்கிற பிரசித்தி இருந்தும் அரங்கன் நம் ஆசிரியரை தனக்கு ஆச்சாரியராக கொள்ளவோ சிறப்புற்றவாஜனம் என்கிற தனியனை அவருக்கு அளிக்கவோ மனங்கொண்டினார். அப்பரமன் தானே மாமுனிகளின் பக்கத்திலே சீடனாக இருந்து சந்திர சூரியர்களின் உள்ளவளவும் உலகில் ஓங்கி விளங்கியிருக்குமாறு உலகம் புகழும் தனியின் ஒன்றை விண்ணப்பம் செய்கிறது மிக அற்புதம். அந்த வரலாற்றின் சுருக்கம் வரலாறு. தென் திருவரங்கம் கோயில் கொண்ட பெருமாள் மணமாள மாமனிகளுக்கு தான் சீடனாக அவரை தனக்கு ஆசிரியராக கொள்ள குதூகலித்தான். திருவாய்மொழிக்கு சிறந்த வியாக்கியானமாக அமைந்த 36,000 படியின் அரும் பெரும் பொருள்களை மாமனிகளின் திருவாக்கினால் கேட்கப் பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டான். அதாவது திருக்கோயிலின் திருமுன்பே எழுந்தடியிருந்து விளம்பி அருள வேண்டும் என்று கட்டளையிட்டான். அது கேட்டவுடனே மாமுனிகள் நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக எம்மை தனித்து அழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செம்பொருளை நாளும் இங்கே வந்து உரை என்றே ஏவுவதே வாய்ந்து என்று நைச்சியமாய் அனுசந்தித்து மறுநாள் தொடங்கி ஓராண் அளவும் மேலே சொன்ன 36,000 படியின்
சீரிய பொருள்களை சிறப்புற விளக்கி வந்த அவ்வாண்டில் திருவரங்கநாதனுடைய நித்திய நைமித்திக திருவிழாக்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தன. ஓர் ஆனி மாதம் திருமூல நன்னாளில் இந்த பிரயோஜனம் சாத்துவரை செய்வதாக நிச்சயிக்கப்பட்டு அது நடைபெற்ற வரும்போது அரங்கநாதன் ஒரு சிறுகுமாரனாய் அத்திரளிலே வந்து நின்று ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்தாருகுணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாத்தரம் மனம் என்று கைகூப்பி நின்று விண்ணப்பம் செய்து விரைந்து சென்று மறைந்தவன். இந்த இதிகாசத்தை மாமுனிகள் ஸ்ரீடரிகள் என்று பரிசித்தர்களான அஷ்டதிக்கராச்சாரியர்கள் என்று வழங்கப்படுபவர்களான ஆசிரியர்கள் எண்வரும் வடமொழி ஸ்லோகங்களிலும் தென்மொழி செய்யுள்களிலும் அமைத்து பாடுபுள்ளார்கள். அந்நாள் தொடங்கி அரங்கநாதனும் கட்டளையினால் ஊரும் நாடும் உலகமும் தினமும் இத்தனியினை சேவித்து ஆளுகளும் கோயில்களிலும் மடங்களிலும் மலைகளிலும் மனைகளிலும் திவ்ய பிரபந்தங்கள் ஓதும் போது தொடக்கத்தனியனாக விளங்கி வருகின்றது. வியாக்கியானங்கள் அருளிச் செய்வதில் மனமான மாமனிகள் திறமை ஒப்புயர்வற்றது. பிடலோகாச்சாரியர் என்னும் ஆசிரியர் அட்டாள ரகசியம் என்று பெயர் பெற்ற 18 ரகசிய நூல்களை படித்திருந்த அவருடைய திருத்தந்தையாரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் ரகசிய நூலை அருளிச் செய்திருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தில் உபய வேதாந்தம் என வழங்கப்படுகிற வடமொழி தென்மொழி மறைகளின் ஆழ்ந்த கருத்துக்களை அமர ஆராய்ந்து வெளியிட்ட நூல்கள் இவற்றுக்கு மேற்பட வேறு எதுவுமில்லை. உலகாச்சாரியர் படித்த 18 ரகசியங்களில் ஸ்ரீவதரபூஷணம், தத்துவத்திரயம், மூச்சுப்படி என்ற 3 ரகசிய நூல்களானவை அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் அடங்கி நிற்பனா என்று கொண்டு இவற்றுக்கு வியாக்கியானம் செய்தனர் மாமனிகள். ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலானது மேலே குறித்த 3 ரகசியங்களும் 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களுக்கும் சேர்ந்து ஒரு வடிவு கொண்டது என்னும்படி அமைந்ததான அதற்கு வியாக்கியானம் விட்டதனார் மாமனிகள். இவர்கள் செய்த நூல்கள் மற்றும் சிலவரை இருக்கினும் இந்நான்கு வியாக்கியான நூல்களும் 4 வேதங்களிலும் மேம்பட்டவை என்னலாம்படி அமைந்தன. உலகில் வியாக்கியான நூல்கள் எண்ணிறந்தவை தோன்றவில்லை. இவருடைய திவ்ய சூக்கி அமுத கடலின் என்று முக்கியமான ஒரு விசேஷத்தை முன்னம் இங்கே எடுத்து காட்டுவோம். மாமனிகள் தாம் ஆங்காங்கு மூலத்துக்கு சேர விவரித்து அருள் செய்யும் அர்த்த விசேஷங்கள் வேறு சில ஆச்சாரிய நூல்கள் இருந்தால் அவ்விடங்கள் எடுத்துக்காட்டி வருடாதுடைய இந்த நடை பிற ஆச்சாரிய நூல்கள் காண வருகிறது. சிலர் இப்படி உழைப்பார், சிலர் எங்கனே கூறுவர் என்று லகுவாக காட்டி போவார்களே என்று பெயரையும் இடத்தையும் வாசகங்களையும் காட்டவே மாட்டார்கள். மாமனிகள் வியாக்கியான நடை இத்தகையதன்று. இதன் ஆசிரியர் இன்னவிடத்திலே இன்னபடி கூறியுள்ளார், அவரது வாசகங்கள் இவை என்று மிக விளக்கம் காட்டியே தீர்வர். இரு மாமனிகளின் திவ்ய சூத்திரக்குண்டான தனிச்சிறப்பு. இது காரணமாகவே பொய்யிலார மணமாள மாமணி புந்திவாழி என்று உலக பிரசித்தமான் வாழ்ந்தவையுங்கள். வைணவ சமய குரவர்களின் வடமொழியிலும் தென்மொழியிலும் சீரியவையும் பெரியவையும் ஆகா நூல்கள் இயற்றினவர்கள் ஆழ்வார்களை தவிர ஏற்குறி
இருபதின்ப உலகம் போத்தன் என்ற ஆசிரியர்கள் மாமனிகளுக்கு முற்பட்டவர்கள் தேர்வர்கள் அத்தனை பேருடையவும் நூல்களிலிருந்து உரிய இடங்களில் உரிய உயரிய வசனங்களை எடுத்து மேற்கோள் கொடுத்திருக்கும் அழகு அற்புதமானது. இதற்கு மேல் மற்றொரு அதிசயம் மேற்கோள்களை எடுத்துக்காட்டில் விட்டு என்கிறபடியே என்று போய்விடாமல் அவற்றின் பொருளை தெரிந்து கொள்வதற்கு வேறு வியாக்கியானங்களை தேட வேண்டாதபடி அவ்விடங்களில் தமக்கே உயர்நிலையில் விவரணமும் காட்டி அருள்வது மிக பெரிய மாண்பு. ஆழ்ந்து கூர்ந்து ஆராய்தல் என்னும் முறையிலே மாமனிகளின் வியாக்கியான திருவாக்குகளை நோக்குங்கால் ராமபிரான் மாருதியின் இனிய சில மொழிகளை கேட்டதும் இளையோன் நோக்கி கூறுகிறாக கம்பர் பெருமாள் பாடியுள்ள ஒரு செயலை என்னென்று சொல்லுவேன் என்னும் செயலுடைய நினைவுக்கு வரும். இக்காலத்தில் இதிகாச புராண பாஞ்சராத்திரம் முதலிய எல்லா நூல்களும் பல லிபிகளில் பலமுறைகளில் பலவகை அட்டவணைகளுடன் அச்சேருவின்றன. இது ஒரு நூற்றாண்டுக்கு உள்பட்ட செய்தி. மாமனிகளின் மாண்பை சுருங்கச் சொல்லி தாம் இயற்றி எழுதிய நூல்கள் ஒன்று ஆன ஆர்த்தி பிரபந்தம் பாசனம் நிறுவித்தற்கு பண்ட பலவாரியினம் பாருலகூர் உய்ய பரிவுடனே செய்தருடும் பலகலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதியவை கற்றறிந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்து காலத்தை கழித்தேன் என்று தாமே அருளிச் செய்தபடி ஏற்கனவே தோன்றுள்ள பூர்வர்களின் பொன்மொழிகளை பிரவச்சனம் செய்தவர்களிலேயே மிகுந்த காதலுடையராயிருந்தும் இவ்வுலகில் பாக்ய பரிபாக்கும்படியாக சிஷ்யர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கியும் எம்பிரானது கட்டளையே முன்னிட்டதும் தேனும் பாலும் கந்தனும் அமுதுமான திவ்ய நூல்களை இத்தனைய கலியகத்தை பிரத்யேகமாக்கி 73 ஆண்டுகள் இந்நிலவரகத்தில் வாழ்ந்து நலவந்தமில்லதோர் நாடு புகுந்தனர் என்பதாம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் துவளில் மாமணி மாடமோங்கு உண்ணும் சோறு வருகிறேன் முதலான சில பதிகங்களில் தம்முடைய பெருமையை தாமே வெளியிட்டுக் கொண்டவர் போல மாமனிகள் தாமும் ஆர்த்தி பிரபந்தத்தில் தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காகப் பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாகப் பெற்றோம், மன்னேஷீர் மாறன் கலை குணமாகப் பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம், முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காகப் பெற்றோம், பெண்ணை ஒன்றுதனில் நெஞ்சு சேராமல் பெற்றோம், பிறரும் இருக்கும் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே என்று அருளிச் செய்த பாசுரத்தை நிச்சலும் சிந்தனை செய்து உய்வோமாக. மாமனிகளின் திவ்ய சூக்திகளை ஆச்சரியத்தினால் அனுபவிக்கப் பெறாதவர்கள் கிடைக்கட்டும் அபரமேய பாக்கிய வசத்தாலே அவற்றை அனுபவிக்க பிறந்தவர்களும் கூட ஆழ்ந்து நோக்கி அனுபவிக்கப் பெறாத பலருடன் என்பது அடியேனுடைய அனுபவத்தில் கண்ட விஷயம். கடல் போன்ற விஷயங்களில் ஒரே விஷயம் ஸ்தாலிகுலாக்க நியாயேன காட்டிருக்கிறேன். ஸ்ரீமத பூஷணத்தில் 96 ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும் என்பது ஒரு சூழ்நிலை. இவ்விடத்தில் வியாக்கியானத்தில் மணவாள மாமர்கள் சமமாவது அந்தக்கரண நியமனம், தமமாவது பாஷ்ய கரண நியமனம் என்று அருளிச் செய்து இதற்கு
பிரமாணம் காட்டு இருட திருவில்லம் பற்றி தமச்சித்த பிரகாசி ஸ்யாத் சமஹா சித்த பிரசாந்தி ஸ்யாத் தமஹா ச இந்திரிய நிகிரகா என்ன கடவுளே என்று ஒரு பிரமாணம் காட்டி உடனே பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்தியையும் காட்ட வேண்டி க்ஷமா சத்தியம் தமஷமஹா என்கிற இடத்தில் தமோ பாஷ்யகரணானாம் அதர்த்த விஷயே ஏபியோ நியமனம் ஷமஹா அந்தக்கரணஸ்ய ததா நியமனம் என்றே பாஷ்யக்காரரும் வெளி செய்கிறது என்று கீதா பாஷ்ய சூக்தியை எடுத்து காட்டியிருந்தார். இவ்வளவோடு நில்லாமல் அடுத்தபடி ஆஹா மாறி செல்லும் இடமும் உண்டு என்று செய்தார். அந்த கருத்து என்னவென்றால் பாஷ்ய கரணானாம் நியமனம் தமஹா அந்த கரண நியமனம் ஷமஹா என்று இப்படியே கொள்ள வேண்டும் என்று நிபந்தமில்லை. அந்த கரண நியமனம் தமஹா பாஷ்ய கரண நியமனம் ஷமஹா என்று கொள்ளுவதும் உண்டு என்பதாம். கீழே இரண்டு பிரமாணங்களையும் தானே எடுத்து காட்டி அவத்தோடு சம்பந்தம் படாதபடி மாறிச் செல்வரும் விடவெண்டோ என்று எழுதிச் செய்வது மணவாள மாமரிகள் இயல்புக்கு சேராது. அப்படி இருக்க எங்கனே எழுதி செய்தார் என்று விமர்சிக்க பிராப்தம். மேலே கட்டின ஸ்ரீசூக்தியில் காட்டின ஸ்ரீசூக்தியில் மாறிச் செல்லுவரும் உண்டு என்னாமல் மாறிச் செல்லும் இடமும் உண்டு என்று சாதித்தாலும் அதுதானும் கீதா பாஷ்ய ஸ்ரீசூக்தி உதாகரித்தவுடனே சூச்சித்திருப்பதாலும் பாஷ்யக்காரரான சுவாமியே மற்றோரிடத்தில் மாறிச் சொல்லி இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டதாகிறது. அப்படி ஓரிடத்தை தாம் காணாமல் அந்த ஸ்ரீசூக்தியை ஒரு காலம் செய்ய மாட்டார் மோமரிகள் என்று சத்தியம். 20 அன்றோ பொய்யலாத மணவாள மாமனி புந்திவாடி என்று உலகமெல்லாம் வாழ்த்துவது. அந்த கீதா பாஷ்யத்திலேயே சுவாமி தாமே மாறிச் சொல்லியுள்ளார். அதாவது 16ஆம் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் தானம் தமச்ச யஜ்ஞா என்றும் 2ஆம் ஸ்லோகத்தில் தியாக சாந்தி அபைஷனம் என்றும் வருகிறது. அங்கு தமசமங்களுக்கு விவரணம் உள்ளது. கீழே காட்டின விவரணம் 10ஆம் அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் பாஷ்யத்தில் உள்ளது. 16:12 காணும் விவரணம் அதன் வேறுபட்டவை. அந்த கரணத்தின் நியமனத்தை தமமாகவும் பாஷ்யகரண நியமனத்தை சமமாகவும் இந்த பாஷ்யக்காரர் அருளி செய்துள்ளார். அவரும் ஸ்வோக்தி விருத்தமாக அருளி செய்வரல்ல. இரண்டு வழியையும் அவர் பிரமாண சித்தமாக கண்டவராகியால் ஒருபடியே ஓரிடத்திலும் மற்றொருபடியே மற்றொரிடத்திலும் அருளி செய்தார். மணவாள மாமரிகள் அவருடைய புதராவதாரம் ஆதலால் இரண்டுபடியும் தமக்கு ஹிருதயமாயிருக்கையாலே மாறிச் செல்லும் இடமும் உண்டு என்றறினார். இங்கனே தத்துவ இருக்க வேதாந்த வாசிரியர் படித்து தாற்பரிய சந்திரிகையில் மேலே எடுத்து காட்டிய 16ஆம் அத்தியாய ஸ்தலத்தில் ஏதேன கேஷாஞ்சித் அனயோः சப்தயோः வித்கிரமணேன அர்த்த வியாக்கியானம் நிரஸ்தம் என்கிற பங்கி காணப்படுகிறது. மணவாள மாமனிகள் தேசிகனுடைய காலத்திற்கு பிற்பட்டவராகியால் மாமனிகளின் ஸ்ரீசூக்திக்கு மறுப்பாக அருளி செய்ததென்று கொள்வதற்கு அவகாசம் வேஷமும் இல்லை. வேறு யாருடைய யுக்திக்கம் மறுப்பென்று விமர்சிக்கும் முறையில் சங்கர பாஷ்யத்திற்கு மறுப்பென்று ஸ்பஷ்டமாக விளங்கான் என்றது. ஆனால்
நம் பாஷ்யக்காரனுடைய ஸ்ரீசூக்திக்கும் மறுப்பாக தேறுகிறது. யுத்கிரமேண அர்த்த வியாக்கியானம் பண்ணி இறங்கினவர் நம் பாஷ்யக்காரரும் ஆதலால் இது பிராமாதிகம் என்ன வேண்டும். 10வது அத்தியாயத்தில் பாஷ்ய ஸ்ரீசூக்தி இருக்கும்படியையும் அங்கு சந்திரிகையில் தாம் விசேஷித்து எழச் செய்தபடியையும் மறக்கவல்லரால் தேசிகம். சமம் தமம் என்ற 2 பதம் வேண்டியதில்லை. அந்யதா பருவெறிந்தாலும் அதற்கே பாஹ்ய அந்தக்கரண நியமனத்தை பொருளாக கொள்ள முடியும். ஆனாலும் தரித்தினை 2 பதங்கள் இருப்பது வீணாகாதபடி அர்த்தபேதம் காட்டுவது யுக்தம் என்று திருவள்ளம் பற்றி பௌதருத்திய பரிகாராய விஷயபேதே வக்தவ்யே நியமனக்கிரமேண சமசமயோகோ பாஹ்யாந்தகரண விஷயத்தோக்தி என்று சந்திரிகையில் சாதித்திருப்பதனால் இதற்கும் சேதாறுபடி என்றோ 16ஆம் அத்தியாயத்தில் சங்கிரக அவதரித்து உள்ளது. சந்திரிக்கை அவதாரிகை உள்ளது. அன்றியும் ஏதேனா யுத்கிராமேண கேஷாஞ்சித் வியாக்கியானம் நிரஸ்தம் என்கிற பக்தியும் சிறிது பராமரிசிக்கத்தக்கது. ஏதேனா என்பதற்கு பாஷ்யக்காரர் இப்படி கருடை செய்கிறதையாரே என்று தானே பொருளாகும். நம்முடைய பாஷ்யக்காரர் சாதித்ததனாலே சங்கர பாஷ்யம் எப்படி நிரஸ்தானாகும்? இது மகா பிராஜ்யர்கள் விமர்சிக்க வேண்டிய விஷயம் என்று விட்டுவிடுகிறேன். மணவாள மாமனிகளின் பிராமாணிக்கத்துவ நிரூபணம் மட்டுமே இங்கு அடியேனுக்கு உத்திஷ்டம். இத்தகைய விப்ளவங்களோ உபப்ளவங்களோ ஈசித்தம் இடம் பெறாத ஸ்ரீசூக்திகள் மாமனிகளின் இவை. மண்ணுபுகை மணவாள மாமுனிவன் தந்தருளே தஞ்சம் என தாங்கொண்ட மின்னுபுகை வேதியர்கள் தாளன்றி வேறொன்று அறியாதா மேதினியில் விண்ணவர்க்கும் மேல். ஸ்ரீமதே ரம்யராமாத்திரே முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசனே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.